ஓகே, கப்லண்ட். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா கப்லண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். The primary function of the couplant is that to exclude air gap between transducer phase. Okay, transducer phase and material surface. The transducer phase இருக்கு இல்லைங்களா, அந்த எந்த ஏரியா, அந்த டிரான்ஸ்டியூசர் ஃபேஸும் மெட்டீரியலோட அந்த சர்ஃபேஸ், இந்த மெட்டீரியலோட இந்த சர்ஃபேஸும் இடையில ஏர் கேப் இருக்கு. அந்த ஏர் கேப்பை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான், ஏர் கேப்பை ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இது பிரைமரி பர்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நார்மலாவே இன்டர்ஃபேஸ் அப்படின்ற வேர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்டர்ஃபேஸோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேல ஒரு பீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு டூல் இருக்கு, இது ஒரு டூல் இருக்கு, நடுவில் உள்ள இந்த கேப் அதுதான் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். விச் மீன்ஸ் இன்டர்ஃபேஸ். இந்த மீனிங் தான் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஸ்மூத்தன் அவுட் இர்ரெகுலாரிட்டிஸ். அப்போ இந்த மாதிரி காம்பனண்டோட சர்ஃபேஸ்ல இர்ரெகுலரா இருக்கு, அப்போ நீங்க ப்ரோப் ஸ்கேனிங் பண்றீங்க அப்படின்னா, வச்சு ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்பூரியஸ் சிக்னலை கொடுக்கும். ஆர் லாஸ் ஆஃப் பேக்வால் ரிஃப்ளெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, பேக்வால் எக்கோ ஆர் லாஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி எக்கோ. அப்போ கப்லண்டை வந்து அப்ளை பண்ணி ஈவனா அப்ளை பண்ணிட்டு அப்புறம் நீங்க மேல ஸ்கேன் பண்ணலாம். தட் இஸ் ஸ்மூத்தன் அவுட் த இர்ரெகுலாரிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ். டு எக்ஸ்க்ளூட் த ஏர் கேப் பிட்வீன் த டிரான்ஸ்டியூசர் ஃபேஸ் அண்ட் மெட்டீரியல் சர்ஃபேஸ். அண்ட் ரெண்டாவது டு ஸ்மூத்தன் அவுட் இர்ரெகுலாரிட்டிஸ். வாட் கேன் பி எ கப்லண்ட்? என்னெல்லாம் கப்லண்டா நம்ம யூஸ் பண்ணலாம்? லிக்விட் யூஸ் பண்ணலாம், செமி சாலிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் சாலிட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. லிக்விட்ஸ்ல என்னென்ன இருக்கு? வாட்டர், ஆயில், கெரோசின். ஓகே, சாலிட்ல சாஃப்ட் ரப்பர், அதை வந்து சாலிட்ல இருப்பதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா செமி சாலிட் இஸ் நாட் அ லிக்விட். செமி சாலிட் நோட்ஸ் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கோங்க. இட்ஸ் நாட் செமி சாலிட். இட் இஸ் கிரீஸ் பிளஸ் ஆயில் மிக்சர், ஹேர் ஜெல்ஸ், மெத்தைல் செல்லுலோஸ் பேஸ்ட் அண்ட் பெட்ரோலியம் ஜெல்லி. சரிங்களா? ஸோ இது எல்லாமே செமி சாலிட். இதை ஜென்ரலாக வந்து நம்ம இன்னொன்று இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது சிலிக்கா ஜெல்லும் யூஸ் பண்ணுறோம். சிலிக்கா ஜெல்ல யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் லூப்ரிகண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து லூப்ரிகண்ட், ஓகே, லூப்ரிகண்ட் ஆயில், லூப்ரிகேஷன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் என்ஜின் ஆயில், மெஷின் ஆயில், இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்ஜின் ஆயில், மெஷின் ஆயில். ஓகேங்களா? அண்ட் இது அப்ரூவ்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு. இதெல்லாம் சிலிக்கா ஜெல் ஆத்தரைஸ்டு, நம்மளோட பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? கஸ்டமரை வந்து சில ப்ரொசீஜர்ல வந்து என்ன ஆயில் அங்கே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ண முடியும். சில இதில் வந்து எஸ்ஏஇ 20, எஸ்ஏஇ 30, சரிங்களா, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ கப்லண்டு, லிக்விடு, சாலிடு, செமி சாலிடு இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த எஸ்ஏஇ 20 என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்க. எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு தீனி. எல்லாம் பாருங்க, எஸ்ஏஇ 20 என்ன, எஸ்ஏஇ 30 என்ன, இந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் கைண்ட் ஆஃப் ஜெல் தான், கப்லண்ட் தான். சரிங்களா? கப்லண்ட். நெக்ஸ்ட், செலக்ஷன் ஆஃப் கப்லண்ட். கப்லண்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். அண்ட் அவைலபிலிட்டி, அந்த கப்லண்டோட அவைலபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஃபீசிபிலிட்டி, ஈஸியா கிடைக்கிறது அண்ட் எக்கனாமிக்கலி, அதை பொறுத்து நம்ம எடுக்கிறோம். அக்கஸ்டிக் இம்பிடன்ஸ் எஃபெக்ட்ஸ், அக்கஸ்டிக் இம்பிடன்ஸோட எஃபெக்ட். இப்போ வந்து நம்ம இப்போதான் பார்த்தோம் அக்கஸ்டிக் இம்பிடன்ஸ், அதை மெட்டீரியலோட சவுண்ட் எனர்ஜி, டிரான்ஸ்மிட் அண்ட் ரிஃப்ளெக்டட், அதை பொறுத்து எதுல வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சம் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆயில்ல எந்த அளவுக்கு இருக்கு, வாட்டர்ல எந்த அளவுக்கு இருக்கு, ஏர்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த எஃபெக்டை பொறுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ஷன் ஆஃப் கப்லண்ட். அப்போ ஆயில் எடுக்கலாமா, வாட்டர் எடுக்கலாமா, அந்த மாதிரிலாம் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ சர்ஃபேஸ் கண்டிஷன் வெரிஃபை பண்ணி செக் பண்றீங்க,
அவைலபிலிட்டி, எந்த கப்ளண்ட் அவைலபிலிட்டியோ அதை பொறுத்து, எக்கனாமிக்கலி ரேட் எது அண்ட் சீப் அண்ட் பெஸ்டா எது இருக்கு அதை பொறுத்து, அக்கஸ்டிக் இம்பிடன்ஸ் எஃபெக்ட் இப்ப சொன்னதை பொறுத்து, சரிங்களா. அண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேசஸ், எந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், மெஷின்டு சர்ஃபேஸுக்கு எந்த மாதிரி கப்ளண்ட் யூஸ் பண்ணணும், ரப் சர்ஃபேஸுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண முடியுமா முடியாதுன்றது கொஞ்சம் டவுட், சரிங்களா. அப்போ அந்த ரப் சர்ஃபேஸ் நீங்க ஈவன் அவுட், ஐ மீன் சரி பண்ணணும், கிரைண்டிங் எடுத்து சரி பண்ணிடணும். அடுத்து irregular சர்ஃபேஸ், அந்த மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் சொல்றாங்க, ஓவர் ஹெட் அண்ட் வெர்டிகல் சர்ஃபேஸ். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேசஸ். அப்போ எந்த மாதிரி சர்ஃபேஸ்ல நம்ம எந்த மாதிரி கப்ளண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் அங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுல முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஜாயின் நம்பர், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிளாஞ்சு, சரிங்களா, ஃபிளாஞ்ச். இது ஒரு எல்போ, சரிங்களா, இது ஒரு எல்போ, இது ஒரு பைப். ஓகே, ஸோ இந்த பைப்பும் இந்த எல்போவும் ஜாயிண்ட் ஆயிருக்கு, தட் இஸ் பட் வெல்டு. அதே போல இந்த எல்போவும் இந்த எல்போவும் ஜாயிண்ட் ஆயிருக்கு, பட் வெல்டு. அதே போல இந்த எல்போவும் இந்த ஃபிளாஞ்சும் ஜாயிண்ட் ஆயிருக்கு, பட் வெல்டு. ஓகே, ஸோ என்ன நோட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேஞ்சிங் கப்ளண்ட் இன் பிட்வீன் த இன்ஸ்பெக்ஷன் இஸ் நாட் அலவுட். முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ஜாயிண்ட் நீங்க வந்து இந்த ஜாயிண்ட் ஒண்ணுக்கு நீங்க ஆயில் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த ஜாயிண்ட்ல வந்து கிரீஸ் யூஸ் பண்றீங்க, இட்ஸ் கேனாட். இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, காண்ட், சரிங்களா. இட் வில் அஃபெக்டட் த டெஸ்ட் ரிசல்ட். இட் வில் அஃபெக்ட் த டெஸ்ட் ரிசல்ட். அஃபெக்ட் மட்டும்தான், இட் வில் அஃபெக்ட் த டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கப்ளண்ட் யூஸ்டு ஃபார் காலிபிரேஷன் should be the same throughout the entire inspection. Throughout the or entire inspection. இதுல ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. கப்ளண்ட் யூஸ்டு ஃபார் காலிபிரேஷன், அதாவது கப்ளண்ட் நீ காலிபிரேஷன் பண்ணும்போது என்ன கப்ளண்ட் யூஸ் பண்ணீங்களோ அதே காலிபிரேஷன் தான், அந்த சேம் அதே சேம் கப்ளண்ட் தான் throughout the inspection யூஸ் பண்ணணும், ஆர் என்டையர் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து இஃப் ரீப்ளேஸ்ட், ஒருவேளை நீங்க வந்து கப்ளண்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, the entire lot that was previously inspected or scanned, சரிங்களா, என்டையர் லாட், அதாவது இந்த சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அந்த கப்ளண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ, சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி என்ன கப்ளண்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த 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 கப்ளண்ட் யூஸ் பண்ணி எந்தெந்த ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த என்டையர் லாட்டும், சரிங்களா, புதுசா திரும்ப இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், சரிங்களா. If replaced, the entire lot that was previously scanned since the last calibration should be re-inspected. சரிங்களா, since the last calibration should be re-inspected. அதுல இருந்து திரும்ப புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். So couplant is a very important factor in ultrasonic testing. Okay. Next, calibration block. Calibration block. So types of calibration block. Types of calibration block. IIW V1 block is there, IIW V2 block is there, and step block or step edge block is there. Okay, step block or step edge block. What is meant by IIW? It means that International Institute of Welding. International Institute of Welding. International Institute of Welding. That is IIW. V1 block. By using V1 block, you can use the probe, normal probe and angle probe also. Normal and angle beam probe. ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம் V1 blockல. But V2 blockல only angle probe. Only angle beam probe. Okay. Step block to calibrate the thickness measurement. UTT, ultrasonic thickness measurement க்கு step edge block. So இது வந்து straight beam and angle beam ரெண்டுமே V1 blockல பார்க்கலாம், and V2 blockல only for angle beam and step blockல ultrasonic thickness measurement.
calibration. ஓகேங்களா? ரைட். திஸ் இஸ் த V1 பிளாக். ஸோ V1 பிளாக்ல டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 300 mm. ஓகேங்களா? டோட்டல் லென்த். அண்ட் இந்த ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 mm. இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100. ஸோ இந்த 100 தான் இந்த ரேடியஸ். அதே போல இங்க இருந்து இந்த லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 200. அதே போல இங்க இருந்து இந்த ஹைட் பாத்தீங்கன்னா சரிங்களா, இங்க இருந்து இந்த ஹைட் ஒரு 6 சாரி இங்க இருந்து இந்த ஹைட் பாத்தீங்கன்னா 15. எஸ், ஏன்னா இந்த டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா 85, இது வரைக்கும் 85, இந்த 85 இருக்கலாம். அப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 15, அப்போ 100 ஆச்சுங்களா. அடுத்து இந்த இடத்துல ஒரு கட் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டு, இந்த கட்டு பாத்தீங்கன்னா எஸ், அப்போ 85ல இருந்து இந்த இடத்துல ஒரு 6 mm, அப்போ இது 91. அப்போ 85 + 6 91. இந்த கட்டு வந்து மேபி அது டீடைல்ஸ் கொடுக்கல, மேபி அது 2 to 3 mm இருக்க சான்சஸ் இருக்கு. பட் ஸ்பெக்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 85, இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்து 6. அப்போ 85 + 6 தான் இந்த 91. ஓகேங்களா? ஸோ அண்ட் சென்சிட்டிவிட்டி ஹோல் இந்த இடத்துல பாருங்க இருக்கு. சென்சிட்டிவிட்டி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா என்ன டயாமீட்டர்? 1.5 டயாமீட்டர். சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். சென்சிட்டிவிட்டி ஹோல் 1.5, லாம்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு ஃபார்முலாஸ் ஒரு சம் கூட போட்டிருப்போம். ஒரு 1.5 சம்திங் ஏதோ வந்தது. சரிங்களா? சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு λ/2 சொல்லி நம்ம எதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ரோப் நீங்க வச்சுட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ்ல ஓகே, அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 15 mmல, அதாவது 15 mmல இந்த ஹோல் சென்சிட்டிவிட்டி ஹோல் அக்கர் ஆகும். அதே போல ப்ரோபை இங்க வச்சுட்டு செக் பண்ணீங்கன்னா 35 mm டிஸ்டன்ஸ்ல இந்த ஹோல் அக்கர் ஆகும். தட் இஸ் கால்டு சென்சிட்டிவிட்டி. ஓகே, அதே போல ரெசல்யூஷன் செக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ப்ரோப் வச்சுட்டு செக் பண்ணீங்க அப்படின்னா 85ல ஒரு எக்கோ வரும். அதாவது 85 இது ஒன்று வரும், 91 வரும், 100ல ஒன்று வரும். அதுதான் டு ஃபைண்ட் த நியரஸ்ட் இண்டிகேஷன். அது பக்கத்துல உள்ள இண்டிகேஷன்ஸும் தெரியறதா இருந்தா அதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன். ஸ்மாலஸ்ட் டிஃபெக்ட் கிடைக்க டீடைல் ஆர் டிஃபெக்ட் ஆர் இண்டிகேஷன் கிடைக்கிறதா இருந்தா அதுக்கு பேர் சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? அண்ட் இந்த கிளாஸுக்கு பேர் பெர்ஸ்பெக்ஸ் கிளாஸ். பெர்ஸ்பெக்ட் கிளாஸ். இதோட டயாமீட்டர் 50. சரிங்களா? அப்ப இங்க இருந்து செக் பண்ணீங்கன்னா இது 10 mm, இங்க இருந்து பார்க்கும்போது 5 mm. ஸோ இதை வந்து பெனட்ரேஷன் செக் பார்ப்பாங்க. இதுல வச்சு டைரக்டா இது பண்ணி பார்க்கும்போது அது பெனட்ரேஷன் செக். இங்க வச்சு பார்க்கும்போது டெட் ஜோன், நார்மல் ப்ரோப்ல டெட் ஜோன் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெட் ஜோன் அக்கர் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த V1 பிளாக் யூஸ் பண்ணி நீங்க நார்மல் ப்ரோப் காலிபிரேஷனுக்காக இந்த V1 பிளாக் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. V2 பிளாக்கும் இது ஐ மீன் ஆங்கிள் பீம் ப்ரோப்க்கும் பார்க்கலாம். நான் பெஸ்ட் அவங்க வந்து இது ஆங்கிள் பீம் ஐ மீன் V2 பிளாக் போயிடுவாங்க. எதை வச்சு இங்க V2 ஐ மீன் ஆங்கிள் பீம் ப்ரோப் இங்க செக் பண்ண முடியும், காலிபிரேட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஷாக் கட் மாதிரி வந்திருக்கும், அதை வச்சு பார்ப்பாங்க. ஏடபிள்யூஎஸ்க்குலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க இப்போ இந்த மாதிரி கட்டு இருக்கு இல்லைங்களா, பட் நம்ம பிளாக்லயும் லைட்டா ஒரு கட்டு மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை வச்சு ஆங்கிள் பீம் ப்ரோப் ஏடபிள்யூஎஸ்க்குலாம் அதுதான் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ IIW அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் வெல்டிங். T வந்து 25 mm, மெட்டீரியல் வந்து MS மைல்டு ஸ்டீல். இந்த திக்னஸ் வந்து நம்ம சொல்ல மாட்டேன், திக்னஸ் வந்து 25 mm. ஓகேங்களா? திக்னஸ் வந்து 25 mm. ஓகே, ரைட். எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. லென்த் வந்து நீங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல V1 பிளாக் ட்ராப் பண்ண பாருன்னு கூட சொல்லுவாங்க, V2 பிளாக் ட்ராப் பண்ண கூட சொல்லுவாங்க. சான்சஸ் இருக்கு ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டு, இந்த வேல்யூஸ் டசன்ட் சேஞ்ச், அதெல்லாம் சேஞ்சே ஆகாது, இது ஸ்டாண்டர்ட். அப்போ லென்த் வந்து 300 mm. சரிங்களா? ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 100, திக்னஸ் 25. V1 பிளாக்கோட திக்னஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்க சான்சஸ் இருக்கு, இதுல மறந்துடாதீங்க. 25 mm. V2 பிளாக்ல இதோட பாதி 12.5 mm. அடுத்து பார்க்கலாம். ஸோ 100 mm ஹைட்டு அண்ட் ரேடியஸ் 100 அண்ட் ரெசல்யூஷன்ல என்னென்ன வருது? 100, 85, 91. சென்சிட்டிவிட்டியில
1.5 ஹோல் டயமீட்டர் இது பிக்கப் பண்ணும். 15 mm டிஸ்டன்ஸ்ல ஒன்று, 35 mm டிஸ்டன்ஸ்ல ஒன்று. அண்டு டெட் ஜோன், அதாவது பெர்ஸ்பெக்ஸ், அந்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோல் கிடையாது, அந்த பெர்ஸ்பெக்ஸ்னு ஒரு சின்ன ஒரு இது, அந்த மெட்டீரியலோட இது வச்சிருப்பாங்க சரிங்களா, அது ஒரு பீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதாவது பெர்ஸ்பெக்ஸ். அது 50 mm டயா சரிங்களா. ஸோ இந்த இது 5, இந்த சைடு வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு, விச் மீன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5, இந்த டிஸ்டன்ஸ் 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த 200ன்றது இந்த பாட்டம் ஏரியா, டாப் ஏரியாவில் 300. ஓகே. நெக்ஸ்ட் V2 பிளாக். ஸோ V2 பிளாக் மெயின்லி ஃபார் ஆங்கிள் பீம் ப்ரோப், ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இந்த பிஃபோர் ஸ்லைட்ஸ். இது வந்து நார்மல் அண்ட் ஆங்கிள் பீம். நார்மல் அண்ட் ஆங்கிள் பீம். ஓகே. ஸோ இது ஒன்லி ஃபார் ஆங்கிள் பீம் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்க, திக்னஸ் 12.5 mm, திக்னஸ் வந்து 12.5 mm, டோட்டல் லென்த் வந்து 75, டோட்டல் லென்த் 75. ஓகேங்களா. அப்போ அந்த டோட்டல் 75ல இருந்து ஒரு 20 சென்டர் எடுத்துட்டு அங்க ஒரு ஹோல் போட்டிருக்காங்க, அதுதான் சென்சிட்டிவிட்டி ஹோல். இந்த ஹோல் சரிங்களா, அதாவது இந்த டோட்டல் இதுல இருந்து ஒரு 20 mm டிஸ்டன்ஸ்ல இந்த சென்டர் ஹோல் போட்டிருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்க ஷார்ப்பா இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சரிங்களா, அதுதான் அந்த அதுல இருந்து ஒரு 30 டிகிரி ஆங்கிள் தான் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ரேடியஸ் வந்து 25, இந்த பக்கம் 25, இந்த பக்கம் 50. அதனாலதான் அது வந்து நீங்க ஆங்கிள் ப்ரோ ஸ்கேன் பண்ணும்போது இது 25 mm பாத் சைடு அப்படின்னு சொல்லுவோம், இது 50 mm பாத் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேடியஸ் வந்து 50, இந்த ரேடியஸ் வந்து 25. அப்போ ப்ரோப் அங்க வச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஆங்கிள் பீம் ப்ரோப் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து இங்க வைக்கிறீங்கன்னா இங்க ஒரு அடி அடிக்கும், இங்க ஒரு அடி அடிக்கும், அடுத்து மிஷின்ல போய் அடிக்கும் சரிங்களா. அப்போ 25 mmல ஃபர்ஸ்ட் 25 mmல ஒரு எக்கோ ரேஸ் ஆயிடும். இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் பின்னாடி. அடுத்த ஒரு எக்கோ 25ம் பிளஸ் 50யும் ஆட் ஆயிடும் சரிங்களா. அப்போ 25 பிளஸ் 50 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75. ஓகே. அப்ப நெக்ஸ்ட் எக்கோ எங்க வரும், 100ல வரும். அந்த மாதிரி கான்செப்ட் 25 அண்ட் 100. இது 25 mm பாத் சைட்ல. இதே 50 mm ப்ரோப் அப்படியே திருப்பி வச்சீங்கன்னா, ப்ரோப் அப்படியே திருப்பி வைக்கிறீங்க. இப்போ திருப்பி வைக்கிறீங்க மீன்ஸ் இங்க டிரான்ஸ்பர் ஆகிறது, இப்படி திருப்பி வச்சீங்கன்னா டைரக்டா இங்க மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகும். அப்போ 50ல ஃபர்ஸ்ட் எக்கோ, ரெண்டாவது பிளஸ் 75 ஆட் ஆகும்போது 50 பிளஸ் 75 எவ்வளோ ஆச்சு, ஓகேங்களா. 50 பிளஸ் 75 125ல ஒரு எக்கோ வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் செட்டிங் கொடுக்கணும். ரேஞ்ச் செட்டிங் 0 to 100லாம் அங்கே செட் ஆகாது இல்லையா. அப்போ இங்கே மேபி 200ஓ இல்லை 150ஓ நீங்க வைக்கணும். கான்செப்ட் கிளியருங்களா. ரைட். ஸோ இது டீட்டெயில்ஸை நம்ம வந்து ப்ராக்டிக்கல்லையும் பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி என்னன்றது இங்கேயும் பார்க்கலாம், ப்ராக்டிக்கல்லையும் பார்க்கலாம். சேம் அதே போல தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பிளாக். ஸ்டெப் பிளாக் ஒன்லி மெஷர் த திக்னஸ். ஸோ இங்க நீங்க கப்லண்ட் அப்ளை பண்றீங்க, ப்ரோப் வைக்கிறீங்க, 5 mm டிடெக்டட். இங்க ப்ரோப் வைக்கிறீங்க, ஐ மீன் கப்லண்ட் அப்ளை பண்ணி ப்ரோப் வைக்கிறீங்க 10 mm. ஸோ இதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், நேரில் ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம். ஸோ 15 mm 20 mm 25 mm. ஸோ இதில் வந்து 5 ஸ்டெப் இருக்கு, 10 ஸ்டெப் இருக்கு சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. எஸ், 10 ஸ்டெப் அண்ட் 5 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா. ஸோ 2.5 5 சரிங்களா. அடுத்து இந்த இடத்துல 7.5, அடுத்து 10, அடுத்து 12.5 அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இங்க 4 ஸ்டெப் 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு, நமக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இதெல்லாமே எல்லாத்துக்குமே இதெல்லாம் பிளாக் எதுக்காக,
கேலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்க டெஸ்ட் பண்ணணும். வாட் இஸ் மீன் பை கேலிப்ரேஷன்? நோன் வேல்யூவை நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க, நோன் வேல்யூவை என்ஷூர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ இது கரெக்டா வந்தது அப்படின்னா அன்னோன் காம்பனன்ட்ல நீங்க டெஸ்ட் பண்ணக்கூடியதும் கரெக்டா வரும் அப்படின்றது ஐதீகம் சொல்லுவாங்கல்ல, கான்செப்ட் அதான் அது. சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸ். ஸோ நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த கண்டென்ட். டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்: நார்மல் ப்ரோப் ஆர் 0° ப்ரோப் ஆர் சிங்கிள் கிறிஸ்டல் ப்ரோப். எப்படின்னாலும் நம்ம சொல்லலாம் நார்மல் ப்ரோப், 0° ப்ரோப் ஆர் சிங்கிள் கிறிஸ்டல் ப்ரோப். TR ப்ரோப் ஆர் டியூவல் கிறிஸ்டல் ப்ரோப் ஆர் ட்வின் கிறிஸ்டல் ப்ரோப். ட்வின்ஸ் கிறிஸ்டல் ப்ரோப். ஸோ டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். டிஆர்னா என்ன மீனிங்? டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இதனாலதான் நம்ம சொல்லியிருப்போம் லித்தியம் சல்ஃபேட் பெஸ்ட் ரிசீவர், பேரியம் டைட்டனேட் பெஸ்ட் டிரான்ஸ்மிட்டர். நார்மலி உள்ள குவாட்ஸ் ரெண்டுமே செய்யுது, பெஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர்னு சொல்லிட்டு நார்மல் சிங்கிள் கிறிஸ்டல்ல சொல்றோம் குவாட்ஸ் கிறிஸ்டல். ஓகேங்களா? ஆங்கிள் பீம் ப்ரோப் 45°, 60° அண்ட் 70°, 45°, 65° அண்ட் 70°. சரிங்களா? அப்போ நார்மல் பீமோட சாக்கெட் பாருங்க, இது ஆக்சுவலி சாக்கெட்டு. ஓகேங்களா? இதுல இருந்து தான் கேபிள் போயிட்டு நம்ம இதுல மிஷின்ல கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிங்கிள் கிறிஸ்டல் எல்லோ கலர் பாத்தீங்களா, அதாவது இது ப்ரொடெக்டிங் ஃபேஸ், கிறிஸ்டல் வந்து ப்ளூ கலர். இது வியர் பிளேட் ஆர் ப்ரொடெக்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரீன் வந்து டேம்பிங். டேம்பிங் பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். டேம்பிங் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும்போது இந்த டேம்பிங் ப்ராப்பரா இருந்தால் தான் சவுண்ட் எனர்ஜி மெட்டீரியலுக்குள்ள போகும். இல்லை அப்படின்னா அதிர்வடைஞ்சுக்கிட்டே வெளியே போயிடும் இல்லைங்களா, அவன் ஸ்கேட்டர் ஆகும், அட்டனுவேஷன் லாஸ் ஆகும். சரிங்களா? டிஆர் ப்ரோப். இந்த டிஆர் ப்ரோப் சவுண்ட் அங்கே ஒன்று டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஒன்று ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது, அப்படியே ரிசீவ் பண்ணிடுது. டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங். ஆனால் இது வந்து என்ன பண்ணுதுன்னா சவுண்ட் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு அதே தான் ரிசீவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மிட் பண்ணுது, அதுதான் ரிசீவ் பண்ணுது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% ஆஃப் எக்கோ, 60% ஆஃப் எக்கோ, விச் மீன்ஸ் இதுதான் உங்களுடைய காம்பனன்ட்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த காம்பனன்ட்ல நீங்க ப்ரோப் இங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ப்ரோப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க 60% எக்கோ, நார்மல் ப்ரோப்ல நான் பேசிட்டு இருக்கேன், 60% எக்கோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சர்ஃபேஸ்லயே போயிடுது. மீதி உள்ள 40% தான் உள்ள வருதுன்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப டிரான்ஸ்மிஷன் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆயில்ல எப்படி இருக்கும், வாட்டர்ல எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட அதே போலதான். அண்ட் டிஆர் ப்ரோப்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் டிரான்ஸ்மிஷன், பெட்டர் ரிசீவிங். சரிங்களா? அதாவது இந்த டெட் ஜோன் அதெல்லாம் ஒரு சில சமாச்சாரம்லாம் அங்கே இருக்கு. சரிங்களா? டெட் ஜோன் என்ன அதெல்லாம் பின்னாடி எடுத்து பார்க்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரோப்ஸை மட்டும் நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஆங்கிள் பீம் ப்ரோப். ஆங்கிள் பீம் ப்ரோப் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ், அதாவது 45° ஆங்கிள் அது ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் 60° ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது, 70° ஆங்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கிருந்து வெளிவரக்கூடிய இதெல்லாம் இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது, அடுத்து பார்க்கலாம். ஸோ சாக்கெட் எது, கிறிஸ்டல் எது, டேம்பிங் எது, டிலே, ப்ரோப் டிலே ஆர் ப்ரொடெக்டிங் ஃபேஸ், எலக்ட்ரிக்கல் மேட்சிங் கேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரோப் அப்படின்னா நார்மல் ப்ரோப் ஆர் டிஆர், நார்மல் ப்ரோப் ஆர் 0° ப்ரோப் ஆர் சிங்கிள் கிறிஸ்டல் ப்ரோப், அண்ட் டிஆர் ப்ரோப் ஆர் டியூவல் கிறிஸ்டல் ப்ரோப், ட்வின் கிறிஸ்டல் ப்ரோப். இந்த நார்மல் ப்ரோப்பும் டிஆர் ப்ரோப்பும் ரெண்டையும் சேர்த்து நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா, நார்மல் ப்ரோப்பையும் டிஆர் ப்ரோப்பையும் ரெண்டும் சேர்த்து என்ன பேர் சொல்றோம்? ஸ்ட்ரெயிட் பீம் ப்ரோப். ஸ்ட்ரெயிட் பீம் வந்து ஸ்ட்ரெயிட்டா பாஸ் ஆகும், parallel to the particle propagation. படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்ட்ரெயிட் பீம் ப்ரோப். ஓகே. அண்ட்
டிஆர் ப்ரோ பொறுத்த மட்டும் சாரி ஆங்கிள் ப்ரோப் வந்து எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆங்கிள் பீம் ப்ரோப், ஆங்கிள் பீம் ப்ரோப். ஓகேங்களா, ஆங்கிள் பீம் ப்ரோப். ஸோ ஸ்ட்ரெயிட் பீம், ஆங்கிள் பீம். ஒரு இன்டர்வியூல நீங்க வந்து ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷன் ஜேடி உங்களுக்கு ஒரு மெயில் வருதோ இல்லை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஷியர் வேவ் நாலேஜ் இருக்கா, சரிங்களா, அண்ட் லாஞ்சிடியூனல் வேவ்ஸ் நாலேஜ் இருக்கா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. லாஞ்சிடியூனல் வேவ்க்கு இன்னொரு பேரு கம்ப்ரஷனல் வேவ், ப்ரெஷர் வேவ்லாம் சொல்லலாம். சியர் வேவ்க்கு இன்னொரு பேரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்போ ஸ்ட்ரெயிட் பீம் வந்து லாஞ்சிடியூனல் வேவ்ஸ், ப்ரெஷர் வேவ், கம்ப்ரஷனல் வேவ் எல்லாம் சொல்லலாம். இதே ஆங்கிள் பீம் ப்ரோப்ல உங்களுக்கு சியர் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் சொல்லலாம், சரிங்களா. ஆங்கிள் பீம் ஒன்லி ஃபார் வெல்டிங், ஆங்கிள் பீம் ஒன்லி ஃபார் வெல்டு ஸ்கேனிங் மட்டும்தான். ஆங்கிள் பீம் ஒன்லி வெல்டிங் மட்டும்தான். அண்ட் சில கேசஸ்ல ஃபோர்ஜிங் மெட்டீரியல்ல ஃபோர்ஜிங்ல நம்ம அதை சில ஃபோர்ஜிங் டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஜ் மெட்டீரியல்ல சம் கேஸ், அதாவது மெயினா வந்து 45 டிகிரி ப்ரூஃப், அது மட்டும்தான். வெல்டு ஸ்கேனிங்காக மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ். சம் கேசஸ்ல அந்த ஓரியன்டேஷன் இன்கேஸ் கிராக் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபோர்ஜ் கிராக் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறதுக்காக நம்ம ஃபோர்ஜிங்ல யூஸ் பண்ணலாம் பேரல் மெட்டீரியல். ஓகே, அண்ட் ஸ்ட்ரெயிட் பீம் ப்ரோப் எல்லாமே மற்றது எல்லாமே நீங்க வந்து லேமினேஷன் செக்கிங்காக பிளேட்ல அண்ட் பெவல் அந்த ஏரியாவெல்லாம் பார்க்க முடியும். லேமினேஷன்ஸ், லேப்ஸ், சீம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம், சரிங்களா. நார்மல் ப்ரோப். ஓகே, நார்மல் ப்ரோப்போட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் கிறிஸ்டல், இட் ப்ரொடியூசஸ் லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ், இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த சர்ஃபேஸ் பேரலல் டிஃபெக்ட்ஸ், பேஸ் மெட்டல் ஸ்கேனிங் அண்ட் திக்னஸ் கேஜிங், இல்லைங்களா. சர்ஃபேஸுக்கு பேரலா உள்ள டிஃபெக்ட்ஸ் பேஸ் மெட்டல்ல வந்து ஸ்கேன் பண்ணலாம், விச் மீன்ஸ் அதான் லேமினேஷன் செக்கிங். ஓகேங்களா, லேமினேஷன் செக்கிங் தான் பேஸ் மெட்டல் ஸ்கேனிங். அண்ட் திக்னஸ் கேஜாகவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம மிஷினை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளா டிடெக்டரை யூஸ் பண்ணி, அல்ட்ராசோனிக் ஃப்ளா டிடெக்டரை யூஸ் பண்ணி திக்னஸும் மெஷர் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்றது மோஸ்ட்லி ஏ ஸ்கேன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ ஸ்கேன், பி ஸ்கேன் அண்ட் சி ஸ்கேன், எஸ், டி இன்னும் நிறைய இருக்கு, சரிங்களா. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபைண்டிங் சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலர் அண்ட் ஆங்குலர் டிஃபெக்ட்ஸ். சர்ஃபேஸுக்கு பேரலா உள்ள டிஃபெக்ட் தான் பார்க்க முடியும். சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராவோ ஆங்குலராவோ உள்ள இண்டிகேஷனை பார்க்க முடியாது. cannot find. ஓகே, இட் இஸ் நாட் suitable for finding surface perpendicular and angular defects. Also, it is not suitable for weld scanning. வெல்டு ஸ்கேனிங்க்கு இது சூட்டபிள் கிடையாது. நார்மல் ப்ரோப் வெல்டு ஸ்கேனிங்க்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இந்த இதுதான் அந்த ப்ரோப் டைப் பாருங்க, சிங்கிள் சாக்கெட், எலக்ட்ரிக் சாக்கெட், சிங்கிள் கிறிஸ்டல், சரிங்களா. இப்படி இருக்கும்போது சவுண்ட் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இதுல இருந்து கனெக்ட் ஆகிட்டு அப்புறம் மெஷின்ல போய் ஜாயிண்ட் ஆகும், சரிங்களா. சவுண்ட் சென்டிங் அண்ட் ரிசீவிங் அதே சேம் கிறிஸ்டல் செய்யறதுனால ஸோ கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகிட்டு சவுண்ட் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கே டைம் எடுத்துக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ரீஜியன் வந்து டெட் ஜோன் வர அக்கர் ஆகுது. அது மட்டும் இல்லாம வெல்டு ஸ்கேனிங்க்கு ஏன் வந்து இது சூட்டபிள் கிடையாது அப்படின்னா, பேரலல் டு த ப்ரொபகேஷன், இது பர்பெண்டிகுலர் இந்த மாதிரி எல்லாம் போகாது. இது பேரலல் டு த ப்ரொபகேஷன்றனால இது வெல்டு ஸ்கேனிங்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இனிஷியல் எக்கோ equal to initial pulse plus probe phase reflection. Okay, so due to the main bang, the initial echo will be raised in the initial starting the stage of the screen. நீங்க இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பாத்தீங்க, மெயின் பேங் அப்படின்னா இதுதான் மெயின் பேங். இந்த மெயின் பேங்க்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் என்ட்ரி சர்ஃபேஸ்னாவே இனிஷியல் எக்கோ தான். இதுதான் மெயின் பேங்க்னா நீங்க டோட்டலா சொல்லிருவீங்க. அப்போ மெயின் பேங்க்னா இனிஷியல் எக்கோ வரும், பேக்வர்ட் எக்கோ வரும்ன்ற மீனிங்ல நீங்க சொல்லிருக்கீங்க. தட் இஸ் ராங். So due to main bang, the initial echo will be raised in the initial, that is starting stage of the string, which means illa pona entry surface.
என்ட்ரி சர்ஃபேஸ் படும்போது ஃபர்ஸ்ட் வர்றது இனிஷியல் எக்கோ தான். டியூ டு திஸ் இனிஷியல் எக்கோ நார்மல் ப்ரோப் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ஃபைண்டிங் த நியர் சர்ஃபேஸ் இண்டிகேஷன்ஸ். நியர் சர்ஃபேஸ் இண்டிகேஷன் இந்த இனிஷியல் எக்கோனால, சரிங்களா, ஏன்னா நார்மல் ப்ரோப்னால, சரிங்களா, இனிஷியல் பல்ப்ஸ் அதெல்லாம் ப்ரோ ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன், ப்ரோபோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனால, ஓகே, ப்ரோபோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷனால நமக்கு நியர் சர்ஃபேஸ் இண்டிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, சரிங்களா. ஸோ இனிஷியல் ஆர் கோஸ்ட் எக்கோ. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிக்சர்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் எக்கோ ரேஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பாருங்க பேக்வால் எக்கோ இங்க இது வந்திருக்கு பாருங்க, அடுத்ததுதான் பேக்வால் எக்கோஸ், இதெல்லாமே பேக்வால் எக்கோ. அப்போ பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பர்டிகுலர் ரீஜியன் உங்களுக்கு தெர் இஸ் நோ, ஐ மீன் அந்த ஏரியா வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட இங்க காமிச்சிருக்கு, ரொம்ப அதிகமா காமிச்சிருக்காங்க. பட் ஒரு 8 mm வரைக்கும், 0ல இருந்து ஒரு 8 mm வரைக்கும் நார்மல் ப்ரோப்ல உங்களால ஸ்கேனிங் பண்ண முடியாது. அப்போ அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ண முடியும்? அப்போ காம்போனன்ட்ல இதுதான் காம்போனன்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரோப் எங்க இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த ஒரு 8 mm கிட்ட உங்களால டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு மேல எல்லாம் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் ஸ்கேனிங், ஆப்போசிட் சைட்ல வச்சுட்டு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இங்க தான் தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அது 2 times ஆக்சஸ். நார்மல் ப்ரோப் மட்டும் 2 time ஆக்சஸ், மற்றது அதாவது டூ சைடு ஆக்சஸ், மற்றது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு ஆக்சஸ். ஓகே, ஸோ இனிஷியல் எக்கோ கேன் பி ரெடியூஸ்டு பை டேம்பிங் ஹை. அப்போ இந்த இனிஷியல் எக்கோவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா டேம்பிங் ரொம்ப கொஞ்சம் அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா டேம்பிங் அதிகமா இருக்கும், அப்போ இனிஷியல் எக்கோ ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்தா டேம்பிங் அதிகமா இருக்கும், அப்போ இனிஷியல் எக்கோ கம்மி. இப்போ இங்க பாருங்க கிட்டத்தட்ட 20-22 கிட்ட இருக்கு. அப்போ இது குறைஞ்சு இங்க கிட்டத்தட்ட பக்கமா வந்தாதானே நம்ம அந்த நமக்கு மெசரிங், அதாவது ஃபேர்ஃபீல்டு ஏரியா வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்ச் செட்டிங் மாறும், சரிங்களா. ரைட். டெட் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, a single element, okay, normal probe has a dead zone starting immediately after the entry surface. Immediately after the entry surface, சரிங்களா, where flaws cannot be detected. அந்த இடத்துல flaws வந்து கிடைக்காது. The width of the initial pulse shows the dead zone during the testing. So width of the initial pulse வந்து dead zone தெரியும் அப்படின்ட்டு கேட்கிறேன், சொல்றாங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்க வந்து ப்ரோப் வச்சிருக்கீங்க, ப்ரோப்னால அந்த இனிஷியல் பல்ஸ் ஜென்ரேட் ஆகுது ஃபார் த பர்டிகுலர் ரீஜியன். இந்த ஒயிட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ரீஜியன்ல எதுவுமே அக்கர் ஆகல. ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல ஒரு 8 mm கிட்ட, இது வந்து 10 mm இல்லையா, இப்போ 8 mm கிட்ட உங்களுக்கு ஐ மீன் அந்த ஜோனே சரியா காமிக்காது, அதனாலதான் அந்த டெட் ஜோன், அந்த இதுவே காமிக்கலாம், டெட் ஜோன் சொல்றோம். இப்போ 100 mm ரேஞ்ச் செட் பண்ண இடத்துல ஒரு 8 mm கிட்ட நீங்க உங்களால பார்க்க முடியாது, அதுக்கு பேரு தான் டெட் ஜோன். டெட் ஜோன்னா நத்திங் பட் ரிங்கிங் டைம் ஆஃப் த கிறிஸ்டல். ரிங்கிங் டைம் ஆஃப் தி கிறிஸ்டல். ரிங்கிங் டைம் ஆஃப் தி கிறிஸ்டல், அதாவது கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது இல்லையா, அப்போ அந்த டைம் எடுத்துக்கிறதுனாலதான் இங்க வந்து நம்ம சர்ஃபேஸ்ல, ஏன்னா சர்ஃபேஸ் ஜாப் சர்ஃபேஸ்ல வச்சாதானே நம்ம வந்து ரிங் ஆகும் இல்லையா, சவுண்ட் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு வைப்ரேட் ஆகும் இல்லைங்களா. அப்போ அந்த ரிங்கிங் டைம் ஆஃப் த கிறிஸ்டல், அதுதான் நான் வந்து அந்த பர்டிகுலர் ரீஜியன்ல வந்து கேப் ஏற்படுது. அது மெயினா வந்து நார்மல் ப்ரோப்ல மட்டும்தான். இது வந்து இந்த கேஸ் வந்து நார்மல் ப்ரோப்ல மட்டும்தான். ஓகே, நாட் அண்ட் ஐ மீன் இது டிஆர் ப்ரோப்ல கிடையாது. ரைட்டா. அடுத்து நார்மல் ப்ரோபோட கேலிபிரேஷன் பார்க்கலாம். நார்மல் ப்ரோப் கேலிபிரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோட திக்னஸ் வெரிஃபை பண்ணிக்குவாங்க, திக்னஸ் எம்எம். ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச், இதுதான் உங்களுக்கு நேற்று ஐ மீன் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். ரேஞ்ச் என்ன எப்படி பண்ணணும், 2 into திக்னஸ். அப்போ நீங்க திக்னஸ் வந்து 90 mm ஒரு எக்ஸாம்பிளுக்காக நேற்று எடுத்திருந்தீங்க. அப்போ 2 into 90 இஸ் ஈக்குவல் டு 180 mm தான் ரேஞ்ச் வைக்கணும். ஆனால் அங்கே ரேஞ்ச் கொடுத்துருந்தது 0 to 100 கொடுத்துருந்தோம், 0 to 150 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான். ஸோ இதில் நீங்கள் வந்து 150 எடுத்தால் கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. ஸ்கேல்
ஸ்கேல் என்ன, அதாவது ஸ்கேல்ன்றது என்ன, நத்திங் பட் இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ ஸ்கேல் அப்படின்னா நீங்க 100 செட் பண்றீங்கன்னா ஒவ்வொன்றும் விச் மீன்ஸ் அப்போ உங்க 10 இல்லைங்களா, அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எம்எம், புரியுதுங்களா? அப்போ 10 எம்எம், 20 எம்எம், 30 எம்எம், 40 எம்எம் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 0, அப்போ 50 எம்எம், 100 எம்எம் இந்த மாதிரி. அப்போ ரேஞ்ச், டோட்டல் ரேஞ்ச் என்ன பை சிஆர்டி டிவிஷன், அது சிஆர்டியோட டிவிஷன், அது ஸ்கிரீன். சிஆர்டி நத்திங் பட் கேத்தோட ரே டியூப். சிஓட இது என்ன மீனிங், என்ன அப்ரிவேஷன், கேத்தோட் ரே டியூப். சிஆர்டி இப்போலாம் எல்லாம் டிஜிட்டல் மானிட்டர் தான். இப்போ முன்னாடி சிஆர்டியா இருந்தது, இப்போ டிஜிட்டல்னா என்னது எல்சிடி, அதுக்கப்புறம் இப்போ எல்இடி போயிட்டு இருக்கு இல்லையா. நம்ம எல்சிடி எல்இடி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ முன்னாடி ஆரம்பத்துல சிஆர்டி இல்லையா. இப்போ டிவியே பார்த்தீங்கன்னா முன்னாடி சிஆர்டில தான் இருந்துருச்சு. இப்போ அதுக்கப்புறம் எல்சிடி, லேப்டாப், ஐ மீன் சாரி, சின்ன சின்ன டெஸ்க்டாப் மானிட்டர் கூட எல்சிடி வந்தது. இப்பெல்லாம் எல்இடிலாம் வந்துட்டு இருக்கு ஈவன் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்கோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 into மெட்டீரியல் திக்னஸ் பை ஸ்கேலு. செகண்ட் எக்கோ பொசிஷன் 2 into மெட்டீரியல் திக்னஸ் பை ஸ்கேலு. அண்ட் nth இதே மாதிரி நம்பர் ஆஃப் எக்கோ பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா n into மெட்டீரியல் திக்னஸ் பை ஸ்கேல். ஸோ அப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லும் போது தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க இந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் திக்னஸ் 25 mm எடுத்துக்கிட்டீங்க, ரேஞ்ச் வந்து 25 into 2 இல்லையா, அதனால 50 வச்சுட்டாங்க. அப்போ ஸ்கேல் பாருங்க, ஸ்கேல் வந்து 50 by 100, அப்போ 0.5, அப்போ ஒவ்வொன்றும் 0.5 அப்படின்னு சொல்ல வராங்க. ரேஞ்ச் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க, 50. சிஆர்டி மொத்த டிவிஷன் எவ்வளோ, 100. சிஆர்டியோட மொத்த டிவிஷன் 100, அப்போ 0.5. ஸ்கேல் வந்து 0.5, ஒவ்வொன்றும் 0.5 போகுது அப்படின்ற மீனிங். புரியுதுங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கோ பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1 into மெட்டீரியல் திக்னஸ் என்ன 25, அப்போ ஸ்கேல் எவ்வளோ 0.5. அப்போ ஃபர்ஸ்ட் எக்கோ எங்க வருது, 50ல வருது. அப்போ செகண்ட் எக்கோ 2 into 25 by 0.5, அப்போ செகண்ட் எக்கோ எங்க வருது, 100ல வருது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா. இது வந்து இதுதான் நம்ம வந்து ஹரிசாண்டல் லீனியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஹரிசாண்டல் லீனியாரிட்டின்னு நம்ம காலிபிரேஷன், எக்யூப்மெண்ட் காலிபிரேஷன்ல நம்ம பார்க்கலாம். ஹரிசாண்டல் லீனியாரிட்டி. ஓகே. ஸோ நார்மல் ப்ரோ காலிபிரேஷனோட ப்ராக்டிக்கல் என்ன, மிஷின் நம்ம மிஷின் என்ன மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இஇசி, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கண்ட்ரோல் கம்பெனி நினைக்கிறேன். இசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மும்பை கம்பெனி. மும்பை எங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து நம்ம யூஸ் பண்றது டிஜி ஸ்கேன். சரிங்களா, டிஜி ஸ்கேன் டிஎஸ் 324 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஷினோட டீடைல்ஸ் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா. வேற மிஷினுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரிஜெக்ட் 0ல இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிருக்கீங்க, டிலே 0ல இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிறீங்க, ரேஞ்ச் 2T இருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்கிறீங்க. நார்மல் ப்ரோ பண்றதுனால, லாஞ்சிடியூடினல் வேவ் அப்படின்றதுனால, ஸ்டீல் அப்படின்றதுனால ஸ்டீல் வெலாசிட்டி ஃபார் 5920 மீட்டர் பர் செகண்ட் ஃபார் ஸ்டீல். மோடு கன்வர்ஷன் சிங்கிளா இல்ல டி பிளஸ் ஆரான்னு பார்த்துக்கீங்க. சிங்கிள் ஆர் டி பிளஸ் ஆர், டிரான்ஸ்மிட்டிங் பிளஸ் ரிசீவிங். ஸோ மேபி சில இடத்துல வந்து சிங்கிள்னு கூட கொடுத்துருப்பான், சில மெஷின்ல வந்து டி பிளஸ் ஆர்னு கொடுத்துருப்பான். சரிங்களா, ரெண்டு ஒரே மீனிங் தான். ஆங்கிள் வந்து 0ல இருக்கணும், ஏன்னா 0 டிகிரி ப்ரோப்னு சொல்லிடுவோம் இல்லையா. திக்னஸ் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோட திக்னஸ் வச்சு வெரிஃபை பண்ணிக்கணும். ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோட திக்னஸ் வச்சு வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா. டிஎஸ் 324. ரைட். அடுத்து மெஷின் காலிபிரேஷன். நெக்ஸ்ட் மெஷின் காலிபிரேஷன். ஏன் மெஷின் காலிபிரேஷன் தேவை? டு செக் வெதர் த மெஷின் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆர் நாட். டு செக் த மெஷின், டு செக் வெதர் த மெஷின் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆர் நாட். ஓகேங்களா. ஏன் எப்பொழுது எல்லாம் தேவைப்படுது, எப்பெல்லாம் நீங்க பண்ணணும்? பிஃபோர் ஸ்டார்டிங் த ஆக்சுவல் ப்ராசஸ், before 8 hours of continuous work, or whenever shift changes, and if machine damages, and after the service.
அடுத்து யாரு பண்ணணும்? a certified NDT level 2 person பண்ணணும். a certified NDT level 2 person பண்ணணும். சரிங்களா? level 2 or level 3 certified person செய்யணும். சரிங்களா? நீங்க படிக்கக்கூடியது ASNT level 2 கிடையாது. அது எங்கேயுமே ASNTலயே நீங்க போய் படிச்சாலும் ASNT level 2 சொல்ல மாட்டாங்க. நீங்க படிக்கிறது வந்து ஆக்சுவலி NDT level 2 in accordance with SNTTC 1A. இதுபடி தான் நீங்க படிக்கிறீங்க. இதுதான் நீங்க வந்து இடத்துல சொல்லணும். ASNT level 2 எங்கேயும் ரெசியூம்ல போடக்கூடாது. போட்டீங்கன்னா ASNT NDT level 2 போடலாம். ASNT NDT level 2 போடலாம். டைரக்டா ASNT level 2 போடக்கூடாது. ஓகே, போட்டு as per SNTTC 1A மென்ஷன் பண்ணணும். as per SNTTC 1A மென்ஷன் பண்ணணும். எந்த எடிஷன் படி? 2020யா 2021 அந்த மாதிரி எடிஷன் படி மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ரைட். எப்படி பண்ணணும்? யூசிங் V1 பிளாக் அண்ட் நார்மல் ப்ரோப். ஓகே, என்னென்ன காலிபிரேஷன்லாம் இருக்கு? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த பிளாக்ல யூஸ் பண்ணி பண்ணும்போது சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹரிசாண்டல் லினியாரிட்டி, ரெண்டாவது தான் வெர்டிகல் லினியாரிட்டி, மூணாவது சென்சிட்டிவிட்டி, நாலாவது ரெசல்யூஷன் செக், அஞ்சாவது பெனட்ரேஷன் செக், ஆறாவது டெட் ஜோன் செக், ஏழாவது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. சரிங்களா? ஸோ ஹரிசாண்டல் லீனியாரிட்டி இது மெட்டீரியலோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோட திக்னஸ் வச்சு செக் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் திக்னஸ். ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் திக்னஸ் வச்சு பார்க்கலாம். சென்சிட்டிவிட்டி இதான் நம்ம வந்து V1 பிளாக்ல V2 பிளாக்ல அந்த சென்சிட்டிவிட்டி ஹோல் இருக்கு இல்லைங்களா, சைட் ட்ரில் ஹோல், அதை வச்சு செக் பண்ணலாம். SDH ஹோல் வச்சு செக் பண்ணலாம். டயா 1.5 ஓகே mm. ரெசல்யூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். V1 பிளாக்ல 81ல ஒன்று இருக்கும், 95 அண்ட் 100, 80 சாரி மாற்றி சொல்லிட்டேன், 85, 91, 100. சரிங்களா? அண்ட் பெனட்ரேஷன் செக்கு அந்த இதில் பெர்ஸ்பெக்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். டெட் ஜோனு அந்த பெர்ஸ்பெக்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் செக் பண்ணி பார்க்கலாம். டெட் ஜோன். சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ SNR அதுவும் பார்க்கலாம். சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. வெர்டிகல் லீனியாரிட்டி அதுதான் 6 dB ட்ராப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். 6 dB ட்ராப் மெத்தட். ஸ்கேனிங் பண்ணும்போது 6 dB இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, எவாலுவேஷன் பண்ணும்போது 6 dB டவுன் பண்ணிட்டு வெரிஃபை பண்றீங்க. ஓகேங்களா? ஸோ method of calibration, number 1 is horizontal linearity check, number 2 is vertical linearity check, number 3 is sensitivity check, number 4 is resolution check, number 5 is penetration check, number 6 is dead zone check, number 7 is signal to noise ratio. So first one, horizontal linearity. First one is horizontal linearity to check the baseline of the echo. To check the baseline of the echo. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாலரன்ஸ் பற்றி பேசிடலாம். டாலரன்ஸ் +or -2%, +or-2% ரேஞ்சில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 100 வச்சிருக்கீங்க, உங்களுடைய மெஷினில் ரேஞ்சு 100 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 mm வச்சிருக்கீங்க. உங்களுடைய ஜாப் திக்னஸ் வந்து 25 mm இருக்கு. ஜாப் திக்னஸ் 25 mm இருக்கு. ஓகேங்களா? அப்போ 25ல சரி 100ல எத்தனை 25 இருக்கு? சரிங்களா? 100ல எத்தனை 25 இருக்கு? 4 இருக்கு இல்லையா? அப்போ இப்போ நீங்க மெஷின்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லீனியாரிட்டின்னு என்னன்னு சொன்னீங்கன்னா, சரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 25 mmல இந்த பொசிஷன் ப்ரோப் வந்து பொசிஷன் பண்ணிருக்கீங்க. அப்போ 25 mmல தான் அது வந்து டிராவல் ஆகுது. ஆனா நீங்க 100 ரேஞ்ச் வந்து எவ்வளவு வச்சிருக்கீங்க? 0ல இருந்து 100 வச்சதுனால இனிஷியல் எக்கோ ஒன்று வந்துடும், 25ல ஒரு எக்கோ வந்துடும். சரிங்களா? அடுத்து 50ல ஒரு எக்கோ வந்துடும், 75ல ஒரு எக்கோ வந்துடும், அண்ட் 100ல ஒரு எக்கோ வந்துடும். அப்போ 25, சரிங்களா, 50, 75 அண்ட் 100 இது 0. இதுதான் அந்த 4 எக்கோஸ். இது ஹரிசாண்டல் லீனியாரிட்டி இதுக்கு பேரு.
இதே போல இங்க கொடுத்த மாதிரி 150ல வச்சீங்க அப்படின்னா, இப்போ 150ல அடுத்து 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 ஒரு பாருங்க, அடுத்து ஒரு 25 ஆட் ஆயிடுது, அடுத்து ஒரு 25 ஆட் ஆயிடுது. புரியுதுங்களா? அப்போ 25 125 அண்ட் 150 25 25 ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கான்செப்ட். அப்போ திக்னஸ், அப்போ மல்டி திக்னஸ் விச் மீன்ஸ் எவ்வளவுதான் ரேஞ்ச் நீங்க கூட்டிட்டு போனாலும் அந்த 25 ஆட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். இதுக்கு பேரு தான் ஹரிசாண்டல் லீனியாரிட்டி செக். இதுக்கு பேர் என்ன? ஹரிசாண்டல் லீனியாரிட்டி செக். டு செக் த பேஸ் லைன் ஆஃப் எக்கோ. பேஸ் லைன் எக்கோ இருக்குன்னா அந்த பாட்டம்ல வந்து அந்த பேஸ் லைன் எக்கோ தான் பாக்குறீங்க. இதுவே உங்களுக்கு வந்து ஏன்னா மினிமம் வந்து என்ன திக்னஸ் 25 mm, அட்லீஸ்ட் வந்து 25 into 2 அட்லீஸ்ட் 50 mm உங்க ரேஞ்ச் செட் பண்ணிருக்கணும். அப்போ 50ல எத்தனை 25 இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான். அப்போ இனிஷியல் எக்கோ ஒண்ணு வரும். ஓகேங்களா? இனிஷியல் எக்கோ which means அடுத்து இந்த 25ல ஒரு எக்கோ, அடுத்து பேக்வர்ட் எக்கோ which means ஓகேங்களா? ரைட். 50ல ஃபர்ஸ்ட் 25ல ஒன்று வருது, நெக்ஸ்ட் 50ல ஒன்று வருது, ரெண்டு ஒன்று. சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் பாயிண்ட் ஓய் டிஸ்கஸ். ரைட். ஸோ ஜென்ரலா ரேஞ்ச் இந்த டாலரன்ஸ் வந்து அதிகபட்சம் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் 3 mm நீங்க போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கோ பொசிஷன் வந்து 25 mm இருந்தா 20 to 28 வரைக்கும் போகலாம். அதே போல அதான் அங்க சொல்லியிருக்காங்க டாலரன்ஸ். 50 mm இருந்ததுன்னா செகண்ட் எக்கோ பொசிஷன் 50 mm இருக்கும்போது நீங்க 47 to 53 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. 50ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 இருந்தா 47 இருக்கலாம், 53 இருக்கலாம். அதே போல 25 இருந்தா பிளஸ் ஆர் மைனஸ் என்னது 3 தானே. 25ல 3 போச்சுன்னா 22, 25 பிளஸ் 3 28. ஸோ ரேஞ்சில் நீங்க சொல்றீங்க. சரிங்களா? அடுத்து வெர்டிகல் லீனியாரிட்டி. வெர்டிகல் லீனியாரிட்டி அப்படின்றது டு செக் த ஆம்பிளிட்யூட் ரேஷியோ, ஆம்பிளிட்யூட் ஆஃப் த எக்கோ. டு செக் த ஆம்பிளிட்யூட் ஆஃப் த எக்கோ. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பொசிஷன் 3 நான் வச்சிருக்கேன் ப்ரோபை. இந்த இடத்துல இந்த ப்ரோப் இந்த சென்சிட்டிவிட்டி ஹோல டச் ஆகுது. இங்க இருந்து அடிச்சிங்க அப்படின்னா 35 நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இங்க இருந்து போகும்போது 15 நம்ம படிச்சிருந்தோம் இல்லைங்களா? அப்போ 35 mmல ஒரு எக்கோ ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஓகேங்களா, 35 mm எக்கோ ரைஸ் ஆகுது. அது நான் வந்து ரெஃபரன்ஸ் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரெஃபரன்ஸ் டிபி அப்படின்னா, நீங்க 6 டிபி ரைஸ் பண்ணும்போது என்ன இருக்குதோ அது பேர் தான் ரெஃபரன்ஸ் டிபி. அப்போ அந்த ரெஃபரன்ஸ் டிபி கம்மியா அப்படி இருக்கு, பேக்வர்டுக்கு ரைஸ் இருக்கு. அப்போ 6 டிபி நீங்க இன்க்ரீஸ் பண்ணி வைக்கும்போது அது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் ஏன் இந்த 6 டிபி இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ணும்போது இண்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் சிக்னலா இருந்தது அப்படின்னா, விச் மீன்ஸ் சாரி இண்டிகேஷன் இல்லை, எக்கோஸ் வந்து சின்ன சைஸ் வெரி ஸ்மால் சைஸ் எக்கோ பேட்டர்னா இருந்தது அப்படின்னா நீங்க டிஃபெக்ட் ஆர் டிஸ்கண்டினியூட்டிஸை மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால 6 டிபி நல்லா ஐ மீன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடுறீங்க. அப்போ எவாலுவேஷன் பண்ணும்போது அந்த 6 டிபியை மைனஸ் பண்றீங்க. அந்த எவாலுவேஷன் பண்ணும்போது 6 டிபி மைனஸ் பண்றீங்க இல்லையா, அதுதான் 6 டிபி டிராப் மெத்தட். டிராப் பண்றீங்க, இன்க்ரீஸ் பண்றது என்ன பண்றீங்க, டிராப் பண்றீங்க. அதுதான் 6 டிபி டிராப் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இன்க்ரீஸ் பண்ணதை டிராப் பண்ணோம்னா திரும்பவும் இந்த ஒரிஜினல் ஸ்டேட் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும் இல்லைங்களா? அதை எவாலுவேட் பண்ணணும். அதை எவாலுவேட் பண்ணும்போது நீங்க ஆல்ரெடி கர்வ்லாம் போட்டிருப்பீங்க, டிஎஸ்சி கர்வ்லாம் போட்டிருப்பீங்க. அதை எவாலுவேட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் கர்வ் 20% இருந்ததுன்னா இது அக்செப்டட், அந்த மாதிரிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ 6 டிபி டிராப் மெத்தட்ன்றது நத்திங் பட் ஆம்பிளிட்யூட். அதுக்கு போய் இந்த எக்கோ இந்த 1.5ல படும்போது நல்லா ரைஸ் ஆகும் இல்லையா ஆம்பிளிட்யூட். ஸோ அந்த ஆம்பிளிட்யூட் வந்து 6 டிபி இருந்ததுன்னா அதை எவாலுவேஷன் பண்றீங்க அப்படின்னா 6 டிபியை டிராப் பண்ணணும். அப்போ 6 டிபி டிராப் பண்ணும்போது அது என்ன ரேஞ்சில் வரும் அப்படின்னா மேபி என்ன டிபியில் இருக்கோ அடுத்த டிபி போகும்போது அது மாறிடும். இப்போ 2 டிபியில் இருக்கு அப்படின்னா அடுத்த 2 டிபியா இன்ட்டு 3 டைம்ஸ் நீங்க அந்த கெயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது 6 டிபியா மாறிடும். ஸோ அதே போல தான் அந்த கான்செப்ட். சரிங்களா? எத்தனை டைம் ப்ரெஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இங்க 6 டிபி டிராப்புக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க இப்போ ரைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு இப்போ நீங்க ஆக்சுவலா வந்து ரைஸ் பண்ணும்போது 80% இருக்கு. அதே போல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கு. அதை தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜை வந்து H1 ஆகும், லோயஸ்ட் பர்சன்டேஜ் H2 எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ 20 log H1 by H2
அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு சம் வரும். இட்ஸ் மீன்ஸ் 20 log h1/h2 அப்படின்றது 20 log 80/40. ஓகேங்களா? அப்போ 20 log அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80/40 எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ வருது? log 2 இல்லைங்களா? அப்போ 20 log 80/40 இருக்கிறது இந்த ஏரியா வந்து log 2 மாறிடும் இல்லைங்களா? இந்த log 2 போயிடும். அப்போ log 2 என்ன? log 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.301 ஆச்சா? log 2 என்ன? 0.30102. இது கூட இந்த 20 நீங்க மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா? இந்த 20 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 6.02 வரும். ஆன்சர் என்ன வரும்? 6.02 dB. இதை தான் வந்து ஷார்ட்டா என்ன பண்றோம்? 6 dBன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல 20 dB drop method, 20 dB 20 log h1/h2 80%, 8%. அதே தான். அப்போ 80 இந்த இடத்துல 80/8 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 10 வருது இல்லையா? 10 8 80. அப்போ log 10 எவ்வளோ? log 10 எடுத்தீங்க அப்படின்னா 1. ஓகேங்களா? log 10 அப்போ 20 log 1. அப்போ log 1 வேல்யூ 1. அப்போ இஸ் ஈக்குவல் டு 20 into 1 is equal to 20 dB. வந்துச்சுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 20 dB 6 dB அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 dBன்னு எடுத்தீங்கன்னா 80% ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட். எஃப்எஸ்ஹெச்னா என்ன பேரு? ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட். ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட். ஃபுல் ஸ்க்ரீன் ஹைட். சரிங்களா? அப்போ டிபி வந்து பார்த்தீங்கன்னா இது அதுதான் இதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 20 இங்கே ஒரு 20 டிபின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 14 டிபி இருக்கு. அப்புறம் 20 - 14 6 டிபி அந்த இதை சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து 80%னா 28 டிபி, 8%னா 8 டிபி. ஓகேங்களா? அப்போ 28 - 8 20 டிபின்னு சொல்றாங்க. நம்ம இந்த கணக்கு உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தால் விட்டுருங்க. பட் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் சரிங்களா? ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, லோயஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, விச் மீன்ஸ் ஹையஸ்ட் ஆம்ப்ளிடியூட், லோயஸ்ட் ஆம்ப்ளிடியூட். இதுக்கு பேர் தான் சிக்னல் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்னல் ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா? சிக்னல் ஆம்ப்ளிடியூட். 6 dB drop method. ஓகே. ஸோ ஹரிசாண்டல் லீனியாரிட்டி பார்த்துட்டோம், வெர்டிகல் லீனியாரிட்டி பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி செக். சென்சிட்டிவிட்டி செக் ஆல்ரெடி நான் சொன்னதே தான். எபிலிட்டி டு ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஸ்கண்டினியூட்டி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா நீங்க ப்ராக்டிக்கல் பண்ணிட்டு டிஎஸ் எல்லாம் போட்டுருவீங்க. பட் சில டெஃபினேஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியாதது அந்த இன்டர்வியூ ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. சரிங்களா? அதனால இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எபிலிட்டி டு ஃபைண்ட் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஸ்கண்டினியூட்டி தட் இஸ் கால்ட் அஸ் சென்சிட்டிவிட்டி. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க நார்மல் ஐஐடபிள்யூ V1 பிளாக் எடுத்துக்கிறீங்க. V1 பிளாக் ஓகே, V1 பிளாக் எடுத்துட்டீங்க. அப்போ இந்த இதுதான் சென்சிட்டிவிட்டி ஹோல் டயா வந்து 1.5ன்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம். ஸோ 1.5ல இந்த பொசிஷன்ல வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு 35 டிஸ்டன்ஸ்ல 35ல ஒரு எக்கோ வருது பார்த்தீங்களா? அப்போ அது வந்துச்சு அப்படின்னா ஓகே, என்ஷூர் பண்ணிட்டீங்க, தட் இஸ் குட். ஓகேங்களா? அண்ட் அதே போல அது பாட்டம்ல வைக்கும்போது இது சைடில் வைக்கிறீங்க, 35 சைடில் இது பாட்டம்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட் இஸ் டாப் வந்து 300 இருக்கும்போது, டாப் வந்து 300 இருந்ததுன்னா பாட்டம்ல பிளேஸ் பண்றீங்க. அப்போ லெஃப்ட் சைடு இது கரெக்டாக ஐ மீன் ப்ரோ பிளேஸ் பண்றீங்க, ரைட் ஐ மீன் பாட்டம்ல பாக்குறீங்க. அப்போ பாட்டம்ல இருந்து நீங்க பார்க்கும்போது 50 mm டிஸ்டன்ஸ்ல எக்கோ வந்தது அப்படின்னா அப்போ சென்சிட்டிவிட்டி இஸ் பக்கா. சரிங்களா? சென்சிட்டிவிட்டி இஸ் குட். ஓகேங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ எபிலிட்டி டு ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஸ்கண்டினியூட்டி, இதுதான் கான்செப்ட். தட் இஸ் கால்ட் அஸ் சென்சிட்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ரெசல்யூஷன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது அதே தான், புதுசான இல்லை. எபிலிட்டி டு ஃபைண்ட் க்ளோசஸ்ட் ஆர் நியர்லி. சரிங்களா? க்ளோசஸ்ட் பக்கத்துல ரொம்ப நியரா இருக்கிற டிஸ்கண்டினியூட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரீசொல்யூஷன் ஆர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏரியா பாருங்க, ப்ரோப் மேல டாப் போர்ஷன் வச்சுட்டேங்க, 100ல ஒன்று வந்துடுது, 85ல ஒன்று வந்துடுது, 85 இந்த ஏரியா 85, 100 வந்துடுது, 85 வந்துடுது, 91 வந்துடுது. ஸோ இது 3 எக்கோ
பர்ஃபெக்டா வந்துருது. ஸோ அப்போ 85, 91, 100 இஸ் அ குட் ரெசல்யூஷன். இங்க பாருங்க, அதே 85, 91, 100 இந்த மாதிரி வந்ததுன்னா இட்ஸ் அ புவர் ரெசல்யூஷன். இட்ஸ் நாட் குட். சரிங்களா? இஸ் அ குட் ரெசல்யூஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஹரிசாண்டல் லீனியாரிட்டி பார்த்துட்டோம், வெர்டிக்கல் லீனியாரிட்டி பார்த்துட்டோம், 6 dB ட்ராப் மெத்தட், ஹையஸ்ட் சிக்னல் பர்சன்டேஜ், லோயஸ்ட் சிக்னல் பர்சன்டேஜ் வச்சு 6 dB எப்படி 20 dB அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் சென்சிட்டிவிட்டி செக் அண்ட் ரீசொல்யூஷன் செக் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பெனட்ரேஷன் செக். பெனட்ரேஷன் செக் நத்திங் பட் அப்படி அதே போல தான் இப்போ வந்து ஹரிசாண்டல் லீனியாரிட்டி மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல பெனட்ரேஷன் செக் வந்து கிளாஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, ப்ரோப் இங்க வச்சு பாக்குறீங்க அப்படின்னா, அது 50 mm டயா இருக்கு இல்லைங்களா? அப்போ 50 mm ரேஞ்ச் என்ன வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான். இப்போ 50னா 50ல ஒரு எக்கோ அங்க வந்துருது, பேக்வர்ட் எக்கோ 1. ஸோ அந்த வெலாசிட்டி வந்து இங்க மாத்தணும். ஏன்னா கிளாஸோட ஃபிளெக்ஸி கிளாஸ் ஆர் பெர்ஸ்பெக்ஸோட வெலாசிட்டி வந்து 2730 மீட்டர் பெர் செகண்ட், 2730 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அதே போல இந்த நார்மலை இங்க வைக்கும்போது பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 எக்கோ, அட்லீஸ்ட் வந்து 2 எக்கோவாவது தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிமிலர் லைக் ஹரிசாண்டல் லீனியாரிட்டி தான். பெனட்ரேஷன் என்னன்னா, பெனட்ரேஷன் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரோப் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கண்டினியூட்டியை மறந்துடுங்க. சரி, இந்த சென்சிட்டிவிட்டி கோல மறந்துடுங்க, எஸ்டிஹெச் கோல மறந்துடுங்க. கொஞ்சம் ப்ரோப் தள்ளி வைக்கிறீங்க. அப்போ பெனட்ரேஷன் எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, அப்போ இங்க போய் டச் ஆகும் இல்லைங்களா, அதை கூட நீங்க செக் பண்ணலாம். எந்த அளவுக்கு பெனட்ரேஷன் ஆகுதுன்னு கூட பார்க்க முடியும். ஓகே, ரேஞ்ச் வந்து 100 வச்சிருந்தீங்க, ஸ்டீலோட வெலாசிட்டி 5920 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? ஸோ இங்க வெலாசிட்டி 2730. ஓகே, இட் இஸ் பெனட்ரேஷன் செக்ன்றது சிமிலர் லைக் ஹரிசாண்டல் லீனியாரிட்டி தான். பட் இங்க கொஞ்சம் வெலாசிட்டி எல்லாம் கரெக்டா செக் பண்ணி நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து டெட் ஜோன் செக். டெட் ஜோன் செக்ல பொசிஷன் வந்து அந்த பெர்ஸ்பெக்ஸ்க்கு டாப் சைட்ல வைக்கிறீங்க, பெர்ஸ்பெக்ஸ்க்கு டாப் சைட்ல வைக்கிறீங்கன்ற போது டெட் ஜோன் கிரேட்டர் தேன் 5 mm. ஓகேங்களா? அடுத்து மேபி அந்த இது எப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெட் ஜோன் கிரேட்டர் தேன் 5 mm இருக்கலாம், அண்ட் டெட் ஜோன் 5 mm டு லெஸ் தேன் 10 mm இருக்கலாம், அண்ட் டெட் ஜோன் கிரேட்டர் தேன் 10 mm இருக்கலாம். இந்த 3 கண்டிஷன்ல உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 5 கிரேட்டர் தேன் 5 mm, சரிங்களா? அண்ட் இன் பிட்வீன் 5 to 10 அண்ட் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டெட் ஜோன். இது நார்மல் ப்ரோப் மட்டும், மெயின் பவர் நார்மல் ப்ரோப். ஓகேங்களா? பார்த்து எல்லாமே நார்மல் ப்ரோப் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது நார்மல் ப்ரோப் டெட் ஜோன் பிகாஸ் இட் இஸ் ரிங்கிங் டைம் ஆஃப் த கிறிஸ்டல். ரிங்கிங் டைம் ஆஃப் த கிறிஸ்டல். சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னா, சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இது வந்து இருக்குது அப்படின்னா நீங்க வந்து டிபி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க குறைச்சிக்கலாம். அதாவது நாய்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா, நீங்க ப்ரோபல் ஜென்ரலா வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ்ல வைக்கும் போதே ரொம்ப டிபி லெவல் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணுங்க. அதாவது டெல்டா டிபி டிஃபரன்ஸ் டிபி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். டிஃபரன்ஸ் டிபி வந்து வித்தின் தி லிமிட்ல இருக்கும். கிரேட்டர் தேன் 6 டிபியா இருந்ததுன்னா அது கொஞ்சம் இதா இருக்கும். சரிங்களா? ஸோ அட்ஜஸ்ட் த கெயின் 20%. அந்த மினிமம் லெவல்ல நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ப்ராக்டிக்கல் உண்டு. டிபி 1ல எவ்வளோ டிபி இருக்குன்னு பாருங்க, டிபி 2ல எவ்வளோ டிபி இருக்கு அப்படின்னா அதான் டிஃபரன்ஸ் இன் டிபி. ஸோ டிபி 2ல வந்து ஒரு 60 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிபி 1ல வந்து 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஸோ டிபி வந்து 40. அப்போ அந்த 40 வந்து கிரேட்டர் தேன் 6 டிபி இல்லையா? சரிங்களா? டிபி இஸ் ஈக்குவல் டு 40. இந்த 40 எவ்வளோ இருக்கு? 60 மைனஸ் 20 தானே 40. 60 மைனஸ் 20 40. இந்த 40 எவ்வளோ இருக்கு? கிரேட்டர் தேன் 6 டிபி தானே? அப்போ கிரேட்டர் தேன் 6 டிபி இருக்கும்போது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வருது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்க வந்து கெயின் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? வித்தின் த லிமிட்ல வச்சுக்கணும். டியூவல் எலிமெண்ட் ப்ரோப் ஆர் டிஆர் ப்ரோப்.
dual element probe or TR probe or twin crystal probe. ஸோ சாக்கெட்டு உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டல் இங்கே இருக்கு, இது ஒரு கிறிஸ்டல், இது ஒரு கிறிஸ்டல், வெஜ்ஜு, அப்சார்பர், ஏன்னா அப்சார்பர் வச்சிருக்காங்க, ஏன்னா இங்க வந்து படும்போது டக்குன்னு ரிசீவ் பண்றது. இது மட்டும் கொஞ்சம் இந்த ரெண்டு கிறிஸ்டலுமே கொஞ்சம் ஸ்லோப்ல தான் வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அப்சார்பர், கிராஸ்டு பீம் சவுண்ட் பாத், ஓகே, இதெல்லாம் கரோஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. ட்வின் கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா தெரியும், இடையில ஒரு பார்ஷியல் பண்ணியிருக்காங்க, சரி சென்டர்ல. அப்புறம் சாக்கெட்டும் ரெண்டு இருக்கும். இந்த மாதிரி கலர் மோஸ்ட்லி வந்து 2 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக, சரிங்களா? ஸோ டெட் ஜோன் ஆஃப் சிங்கிள் எலிமெண்ட் ப்ரோப் கேன் பி எலிமினேட்டட் பை டியூவல் எலிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட். டெட் ஜோன் வந்து சிங்கிள் எலிமெண்ட் ப்ரோப்ல தான் வரும், டியூவல் எலிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ல வராது. This transducer uses pitch and catch effect. Pitch and catch ball இல்லையா, இங்க வந்து pitch ஆகுது, இங்க catch, ஓகேங்களா? Pitch and catch, pitch and catch, okay. So this transducer uses a pitch and catch effect. It uses two elements. One element transmits the signal while the other one receives it. It produces longitudinal waves. It is used to find the surface parallel defects, base metal scanning and thickness gauging. Base metal scanning and thickness gauging ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்றோம். parallel defects similar like normal probe என்ன யூஸ் பண்ணீங்களோ அதே தான். parallel defects, base metal scanning, thickness gauging. It is not suitable for finding the surface perpendicular and angular defects. Also, it is not suitable for weld scanning. ஓகேங்களா? என்ன ஒரு விஷயம், நார்மல் ப்ரோபுக்கும் டிஆர் ப்ரோபுக்குன்னா அதுல டெட் ஜோன் உண்டு, இதுல டெட் ஜோன் இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், அதுல சிங்கிள் கிறிஸ்டல், இதுல டியூவல் கிறிஸ்டல்னால சவுண்ட் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ஒண்ணு, ரிசீவ் பண்றதுக்கு ஒண்ணு. அதுல சவுண்ட் டிரான்ஸ்மிட்டும் அதே தான் பண்ணுது, ரிசீவும் அதே தான் பண்ணுது. ஓகே, ஸோ மற்றது எல்லாமே ஒரே சிமிலர் தான். பிச் அண்ட் கேட்ச் டெக்னிக், ஏன்னா ரெண்டு கிறிஸ்டல் இருக்கிறதுனால பிச் அண்ட் கேட்ச் டெக்னிக் அப்ளை ஆகுது. லிமிடேஷன் என்ன, டிஆர் ப்ரோப் வந்து லிமிடெட் டு அப் டு 20 மோர் தென் 25 போகும்போது வி எரர் வரும். ஏன் வி எரர் வரும் அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ இது ஒரு ஸ்லோப்ல இப்படி வச்சிருக்காங்க, இது ஒரு இது ஒரு இப்படி ஒரு ஸ்லோப்ல இருக்கு அண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுதான் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 25 திக்னஸ் மேல போகும்போது வி எரர், ஓகேங்களா? இப்போ பிலோ 25 வந்தா கரெக்டா போய் பட்டு கரெக்டா வந்து ரிசீவ் ஆகும். இதே அபோவ் 25 வந்தா பட்டுட்டு அது வந்து டிவியேட் ஆகி போறதுக்கான சான்சஸ் இருக்கு, எக்கோ வந்து ரிசீவ் ஆக போக வாய்ப்பு இருக்கு, அதான் வி எரர்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ டிஆர் ப்ரோப் இஸ் லிமிடெட் அப் டு 20 ஃபார் பெட்டர் சென்சிட்டிவிட்டி டியூ டு த வி எரர், ஓகேங்களா? டியூ டு வி எரர். For higher thickness, normal probe is suitable for above 25 mm. நோட் பண்ணிக்கோங்க, ஹையர், ஏன்னா above 25 mm நார்மல் ப்ரோப் யூஸ் பண்ணலாம். For material thickness below 25 mm, DR probe used. ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, TR probe வந்து below 25 mm and normal probe வந்து above 25 mm. ஓகேங்களா? இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. less than 25 mm TR probe, more than 25 mm normal probe. ஓகே, டிஆர் ப்ரோபோட காலிபரேஷன். டிஆர் ப்ரோப் காலிபரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோட திக்னஸ் சிமிலர் லைக் அதே நார்மல் ப்ரோப் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான், ரேஞ்சு அதே தான், ஸ்கேல் வந்து அதே தான், ரேஞ்ச் பை சிஆர்டி, பொசிஷனும் அதே போல தான், வேற எந்த சேஞ்சஸும் இங்கே இல்லை, சரிங்களா? ஓகே, ரைட். சிமிலர் லைக் அதே மாதிரி தான், பெரிய இங்கே சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இங்கே திக்னஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஸ்டெப் லாக்கு கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. செக் பண்ணி பார்த்துட்டு திக்னஸ் வெரிஃபை பண்ணி போறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்னெல்ஸ் லா. ஸோ ஸ்னெல்ஸ் லா வந்து நம்ம நாளைக்கு கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ if you have any doubts you can ask me now. Now your mic will be on. சொல்லுங்க சார், ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே.
சார் இதை யூஸ் பண்ணி ஹார்ட்னஸ் பார்க்க முடியுமா சார் சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ்? சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் பார்க்க முடியுமா? சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ் பார்க்க முடியாதுங்க சார். இது பார்க்க முடியாது சர்ஃபேஸ் ஹார்ட்னஸ், அதுக்கு டிஃபரன்ஸ் அது வேற. Any other doubts? நோ சார். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே ஓகே. ரைட் சார், நான் உங்க வீடியோ ரெக்கார்டிங் அனுப்பி விடுறேன். உங்க எல்லாரோட மெயில் ஐடியும் எனக்கு